இஸ்லாமிய சொந்தங்களே, நமது திண்டுக்கல் இஸ்லாமிக் மீடியா யூடியூப் சேனல் பார்வையாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபக்கத் கால அல்லாஹு ஃபில் குர்ஆனில் அலீம் பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபலில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم طلب حسب الحلال فريلة بعد فريلة. சதக ரசூல் நபில் கரீம். புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சலவாத்தும் நம் உயிரில் மேலான சையதுல் அன்பியா ஹாத்தமுல் முர்சலீன் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடிச்சுவற்றுகளை அப்படியே சற்றிலும் சரியிடாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் பொழியட்டுமாக. இன்றைய காலகட்டத்திலே நாம் பேணுதலாக நாம் வாழ்கின்றோமா என்று சொன்னால் முற்றிலும் அதை தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பேணுதலாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை முறையாக தொழுவதா, நோன்பை முறையாக வைப்பதா, ஜக்காத்தை முறையாக கொடுப்பதா, ஹஜ்ஜை முறையாக நிறைவேற்றுவதா, கலிமாவை அதிகமாக துதிப்பதா என்பதெல்லாம் நமக்கிடையிலே கேள்வி. நமக்கு அதுவும் தேவைதான். நாம் முற்றிலும் ஹலால் ஹராமை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். அதுதான் மிக சிறப்பானதாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே நாம் முறையாக தொழுகிறோம், ஆனால் தொழக்கூடிய மனிதர் ஹராம் ஹலாலை பேணுகிறாரா என்று சொன்னால் அது முற்றிலுமாக அவர்கள் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஹலால் ஹராம் எவ்வாறு பேண வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எவ்வாறு அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான் என்று சொன்னால் அது ஏராளமாக உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்தது எது என்று நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்து இருக்கிறார்கள். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பயணத்தின் போது இசையின் சப்தம் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் காதில் விழுந்தது. உடனே தன் காதை அடைத்துக் கொண்டார்கள். சப்தம் வருகின்றன. அந்த பாதையை விட்டு தூரமாகி விட்டார்கள். பின்பு அவர்களிடம் நாஃபி என்கிறவர் இப்ப அந்த சத்தம் ஏதாவது கேட்கிறதா என்று கேட்டார்கள்.
அவர் இல்லை என்று சொன்னார். அவர் சொன்ன பிறகு அவருடைய காதில் இருந்து விரல்களை எடுத்து விட்டார்கள். நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பயணம் செய்தேன். அப்போது இவ்வாறு தான் ஒரு சத்தம் கேட்டுச்சு, இசையுடைய சத்தம் கேட்டது. இவ்வாறு தான் நான் செய்தேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே நாம் தவறான முறையிலே பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். தவறான முறையிலே படங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவும் ஹராம் தான். அன்றைய காலகட்டத்திலே இசையை காதில் விழுந்ததற்கு காதை கையை வைத்து பொத்தி இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே நாம் அவ்வாறு இல்லை. நாம் அதற்கு மாற்றமாக தான் செய்கின்றோம். அல்லாஹ் தஆலா அதை விட்டு நம்மை முழுமையாக பாதுகாப்பானாக. ஒரு பெண்மணி இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே வந்தார்கள். நான் துணி தைக்கக்கூடியவளாக இருக்கின்றேன். இரவில் என் வீட்டில் விளக்கை ஏற்றி வைத்து கொண்டு சில நேரங்களிலே பாதுகாவலர்கள் தீப்பந்தம் ஏற்றி கொண்டு வீதியிலே செல்வார்கள். செல்லும்போது அந்த வெளிச்சம் எங்கள் வீட்டில் படுது, அது படலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த வெளிச்சம் அந்த வெளிச்சத்திலே துணி தைக்கலாமா என்று அந்த பெண்மணியை ஒரு அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். கேட்கும்போது அவர்கள் அழுது விட்டார்கள். நீ யாருமா என்று கேட்டார்கள். அவர்கள், நான் பிசுல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் சகோதரியாக நான் இருக்கின்றேன் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். உங்கள் வீட்டிலிருந்துதான் உண்மையான பேணுதல் வெளிப்படுகின்றது என்று அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிறருடைய விலக்கே நமக்கு ஹராம் என்று சொன்னால் நாம் ஹலால் ஹராமை எவ்வாறு பேண வேண்டும்? ஒரு தடவை ஃபஜர் தொழுதவுடன் ஒரு சஹாபி தொழுவாரு. ஆனால் தொழுகாம அந்த தொழுகை முடிச்ச உடனே துவால கூட கலக்காம எந்திரிச்சு போயிடுவார். இது எப்பயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா இந்த மனுஷன் தொழுகிறாரு, ஆனால் துவால கலக்காம போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த சஹாபிட்ட ஏன்பா நீங்கள் தொழுகிறீங்க, ஆனால் தொழுத உடனே நீங்கள் எந்திரிச்சு போயிடுறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த சஹாபி சொல்கிறாரு, எங்கள் வீட்டு பக்கத்தில் பேரித்தம்பழம் மரம் இருக்குது. அந்த மரத்தில் உள்ள பேரித்தம் பழம் எல்லாம் எங்கள் வீட்டில் விழுந்து விடும். அதை எடுத்து என்னுடைய பிள்ளைகள் சாப்பிட்டு விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தான் நான் போகிறேன். போயிட்டு அந்த பேரிச்சம்பழத்தில் அந்த மரத்தில் இருந்து எங்கள் வீட்டில் விழுகுதா இல்லையா, அந்த பேரிச்சம்பழத்தை எல்லாம் அகற்றதான் நான் வீட்டுக்கு செல்றேன். ஏன்னா என் பிள்ளைய சாப்பிட்ருவாங்க, ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோடது ஹராமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. ஆகையால் நாம் ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளை முறையாக பேணி சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை வல்லருக்கும் தந்தர் பெறுவானாக. வாஹிர் தானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.